மதுரை வாடிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் டிடிவி தினகரனை கண்டு பயந்தது உண்மைதான், ஆனால் தற்போது சீரும் சிங்கங்களாக மாறிவிட்டோம் என பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மைதான், அது சத்தியம்தான். இப்போல்லாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான். அதனால் உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இயக்கமும் இந்த இயக்க தொண்டர்களும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட தலைமையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறது, நையாண்டி பண்ணுறது, அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது உண்மை தான். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு காவல் நாயாகவும் இருந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எங்களை சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்கள் சீரும் சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோடைய தலைமையில் என்பதை சொல்லி அவர் சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களை நாங்கள் இருந்த இடம் இல்லாமல் ஆக்கியிருப்போம்னு. அதெல்லாம் வாய்ஸ் அவுடாலெல்லாம் பேசி பேசி மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. கோவில்பட்டியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கடம்பூர் ராஜு உங்களை ஓட ஓட விரட்டினார். ஆனால் இங்கேயும் நீங்கள் என்ன வேணாலும் எங்களை பூச்சாண்டி காட்டுங்க, பயமுறுத்துங்க. ஒரு நாமினேஷன் தாக்கல் செய்ய போகும்போது ஒரு தலைவர் எப்படி போகணும்? கேட்டை உடச்சி காவல்துறை அதிகாரிகளை தள்ளி விட்டுட்டு அப்படி போகிறாங்க. சட்ட ஒழுங்கு அவங்க மதிக்கிறாங்களா? சட்ட ஒழுங்குக்கு அவங்க கட்டுப்படுறாங்களா? ஆகவே இது போன்ற காட்டு தர்பார் நடத்துவதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. முதல்ல தெய்வம் வாழ வச்சு தெய்வம் தமிழர்குல சாமி வாழும் மனித தெய்வம் அம்மா இருந்தாங்க. அதை காட்டி அந்த தெய்வத்தை காட்டி பூசாரி நீங்கள் எங்களை பயமுறுத்துனீங்க, அம்மாவின் பக்தனான எங்களெல்லாம் நீங்கள் பயமுறுத்துவது உண்மை, அது சத்தியம். நாங்களும் அம்மாவின் பக்தர்களாக இருந்தவங்க பயந்தது உண்மை. இப்போ பூசாரிக்கெல்லாம் வேலை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அந்த தெய்வத்தின் மறு வடிவமாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசையோடு புரட்சி தலைவர் ஆசையோடு களத்தில் நிற்கிறாரு. நீங்கள் சாதனை சொல்லி கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.